கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, எம் திண்டுக்கல் மறை மாவட்டத்தின் மேதகு ஆயர் பி. தாமஸ் பால் சுவாமி அவர்களுடைய அன்பு அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய எம் மறை மாவட்டத்தின் இரு கண்களாக மறை மாவட்ட குருக்களும் துறவரத்தாரும் இணைந்து சங்கமிக்கும் உறவுகள் என்ற இந்த அருமையான நாளை ஆண்டவர் பாதத்தில் வைத்து நாம் இறை பிரசனத்திற்குள் கடந்து செல்வோம். தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாகவும் இருந்தது. அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது. வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். அனைத்தும் அவரால் உண்டாயின, உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை. அவரிடம் வாழ்வு இருந்தது, அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது. வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார்.
உணவானது. இறைவார்த்தை உயிரானது. இறைவார்த்தை உணவானது. இறைவார்த்தையு வாழ்வினும் மேலானது. இறைவார்த்தைக்கு செவி மடுப்போம். இந்த விண்ணும் மண்ணும் ஒழிந்தாலும் இறைவார்த்தை ஒழியாது. இந்த விண்ணும் மண்ணும் ஒழிந்தாலும் இறைவார்த்தை ஒழியாது. ஒளியானது. இறைவார்த்தை ஆற்றலானது. இறைவார்த்தை ஒளியானது. இறைவார்த்தை ஆற்றலானது. இறைவார்த்தையோ வாழினும் கூர்மையானது. இறைவார்த்தைக்கு செவி மடுப்போம். இந்த விண்ணும் மண்ணும் ஒழிந்தாலும் இறைவார்த்தை ஒழியாது. இந்த விண்ணும் மண்ணும் ஒழிந்தாலும் இறைவார்த்தை ஒழியாது. இறைவார்த்தை நீதியானது. இறைவார்த்தை நிறைவானது. இறைவார்த்தை நீதியானது. இறைவார்த்தை நிறைவானது. இறைவார்த்தையோ உள்ளத்தை சீர்தூக்கிடும். இறைவார்த்தைக்கு செவி மடுப்போம். இந்த விண்ணும் மண்ணும் ஒழிந்தாலும் இறைவார்த்தை ஒழியாது. இந்த விண்ணும் மண்ணும் ஒழிந்தாலும் இறைவார்த்தை ஒழியாது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடவுள் கொடுத்த இந்த நாளுக்காக நன்றி செலுத்துவோம். நம் உள்ளத்தையும் நம் வாழ்க்கையையும் அழகாக்கும் ஆனந்த அனுபவத்தை கொடுக்கும் இறை வார்த்தைக்கு நாம் செவிமடுப்போம். லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2. ஆண்டவருடைய உயிருள்ள வார்த்தைகள் 8 தொடங்கி 14 முடிய. அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்றபோது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவனத் தொட்டியில் கிடத்தி இருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll
so instinctive and so passionate. Every word I move so descriptive like an adjective. I got a vendetta against people who patented being negative when you should be getting after it. I got facts over tracks, this and that. Spitting slow, spitting fast, I could roast, I could gas. Think I'm okay at last, but I don't know if that can erase all the past. And the pettiness, a reflection of the emptiness. Hilarious, you think you're worth my time, you're delirious. Mysterious, because you hide behind a fake exterior. Inferior, you know I'll always be a bit superior. Get off of me, this ain't no humble brag. I want you to hear words, you can say them back. I want you to feel free from the chains at last, and to believe in what you got, it was built to last, yeah. Now that I've been put through hell, I never got anyone's help. I had to do it all myself. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. Gonna learn the consequence of being incompetent. Mental health is confidence, dreams into modestness. I'm not here to save the day, that's for you to take away. I could play a million mind games, but instead I say something not illogical, something that is topical. Rub it on and watch it go, make yourself unstoppable. Dreams are irresponsible, but they're always possible. If you just believe, you could be so remarkable. Thoughts in my head, a collage and they spread. I'll be great one day, going off of my meds. No, I'm not giving up, no, I'm not giving in. I will make it to the top, taking off in the wind. I gotta make it, I'm saving every day to taste it. I'm patient, but my mind, it can hardly take it. I'm chasing a dream that I've had for several ages. A vacant, modern kingdom for the taking. Now that I've been put through hell, I never got anyone's help. I had to do it all myself. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up.
என்னோடு வாழ வந்த இயேசு பாலனே, என்னோடு வாழ வந்த இயேசு பாலனே, வண்ணப்பூவாய் மண்ணில் வந்த இயேசு பாலனே, எங்கள் ஏக்கம் தீர்க்க வந்த செல்ல பாலனே, வண்ணப்பூவாய் மண்ணில் வந்த இயேசு பாலனே, எங்கள் ஏக்கம் தீர்க்க வந்த செல்ல பாலனே, என்னை மீட்க வந்தவரே, என்னை தேடி வந்தவரே, என்னோடு வாழ வந்த இயேசு பாலனே, என்னோடு வாழ வந்த இயேசு பாலனே. பணிவிலும் இரவில் பாவங்கள் போக்க மழலை வடிவில் பிறந்தவனே, என் வாழ்வில் நீ வந்தால் ஆனந்தமே. பணிவிலும் இரவில் பாவங்கள் போக்க மழலை வடிவில் பிறந்தாயோ, பணிவிலும் இரவில் பாவங்கள் போக்க மழலை வடிவில் பிறந்தாயோ, என் வாழ்விலே நீ வந்ததால் என்னாலும் ஆனந்தமே, என் வாழ்விலே நீ வந்ததால் என்னாலும் ஆனந்தமே. ஆராரிரோ ஆரிராரிரோ ஆராரிரோ ஆரிராரிரோ, என்னை மீட்க வந்தவரே, என்னை தேடி வந்தவரே, என்னோடு வாழ வந்த இயேசு பாலனே, என்னோடு வாழ வந்த இயேசு பாலனே. விண்ணிலே தூதர்கள் மகிழ்ந்து பாடிட, மண்ணிலே அமைதி தந்திட, என்னாலும் என்னை காத்திட எனக்காக பிறந்த தெய்வமே. விண்ணிலே தூதர்கள் மகிழ்ந்து பாடிட, மண்ணிலே அமைதி தந்திடவே, விண்ணிலே தூதர்கள் மகிழ்ந்து பாடிட, மண்ணிலே அமைதி தந்திடவே, என்னாலுமே என்னை காத்திட எனக்காக பிறந்த தெய்வமே, என்னாலுமே என்னை காத்திட எனக்காக பிறந்த தெய்வமே. ஆராரிரோ ஆரிராரிரோ ஆராரிரோ ஆரிராரிரோ, என்னை மீட்க வந்தவரே, என்னை தேடி வந்தவரே, என்னோடு வாழ வந்த இயேசு பாலனே, என்னோடு வாழ வந்த இயேசு பாலனே, என்னை மீட்க வந்தவரே, என்னை தேடி வந்தவரே, என்னோடு வாழ வந்த இயேசு பாலனே, என்னோடு வாழ வந்த இயேசு பாலனே, வண்ணப்பூவாய் மண்ணில் வந்த இயேசு பாலனே, எங்கள் ஏக்கம் தீர்க்க வந்த செல்ல பாலனே, வண்ணப்பூவாய் மண்ணில் வந்த இயேசு பாலனே, எங்கள் ஏக்கம் தீர்க்க வந்த செல்ல பாலனே, என்னை மீட்க வந்தவரே, என்னை தேடி வந்தவரே, என்னோடு வாழ வந்த இயேசு பாலனே, என்னோடு வாழ வந்த இயேசு பாலனே. அன்புக்குரியவர்களே,
இந்த இறை வழிபாட்டில் பங்கெடுத்து சங்கமிக்கும் உறவுகளில் இன்னும் உறுதி பெற, தோழமை உணர்வு கொண்டு வாழ தொடர்ந்து இறை அருட்கரம் நம்மை வழிநடத்தும்படியாக இதோ ஜெபிப்போம். வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்னை மரியாளை புகழ்ந்து ஒரு பல்லவி மட்டும் பாடுவோம்.
புதுமைகள் புரிந்திடும் ஆரோக்கிய மாதாவே, புண்ணிய பூமியின் பாதுகாவலியே, உம்மை நாங்கள் போற்ற வந்தோம், உந்தன் ஆசி தேடி வந்தோம். உம்மை நாங்கள் போற்ற வந்தோம், உந்தன் ஆசி தேடி வந்தோம். புதுமைகள் புரிந்திடும் ஆரோக்கிய மாதாவே, புண்ணிய பூமியின் பாதுகாவலியே. தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. கிறிஸ்துமஸ் தாத்தா நடனத்தின் வழியாக நம்மை மகிழ்விக்க வருகிறார்கள் திண்டுக்கல் மறை மாவட்ட திருத்தொண்டர்கள். தாத்தா கொஞ்சம் வேமா 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 சாக்லேட் கொடுத்துருவாங்க போல சாக்லேட். தாத்தா போது 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 பாட்டு பாட்டு ஆஃப் பண்ணிருங்க. தாத்தா இந்த வயசான காலத்தில் எதுக்கு இந்த ஆட்டம்? அங்கேருந்து இங்கே வரும் பொழுது எங்கிட்ட அது கீழே விழுந்தா நேராக சென்ட் ஜோசப் ஹாஸ்பிட்டல் போகணும். எதுக்கு இவ்வளவு ஆட்டம்? பதில் சொல்லுங்கள். என்ன சொல்கிறாரு? ஓ ஓகே 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 ஓகே. இந்த லாங்குவேஜை நாங்கள் 3-4 பேருமே 6 மாதமாக படித்து 5 மாதமாக எக்ஸாம் எழுதி 3 மாதத்தில் 2 அரியர் வாங்கி அதை 2 மாதத்தில் கிளியர் பண்ணி 1 மாதத்துக்கு அப்புறம் கற்றுக்கிட்டு வந்திருக்கோம். அதனால் உங்களுக்கு யாருக்குமே புரியாது. என்ன சொல்கிறாருன்னா 6லேருந்து 60 வரை இருந்தாலும் எல்லாரும் ஆடலாம். ஏன் தெரியுமா? இயேசுவோட பிறப்பை அந்தளவுக்கு கொண்டாடணும்னு தாத்தா சொல்கிறாரு. சரி தாத்தா, கிறிஸ்மஸ் 25ஆம் தேதி தானே வருது. இப்போனா நீங்கள் சீக்கிரம் 14ஆம் தேதியாக வந்துட்டீங்க. ஒருவேளை பிரியாணி எதுவும் போடுறாங்கன்னு சாப்பிட்டு போகலான்னு வந்துட்டீங்களோ? உங்கள் வயிற்றை பார்த்தாவே தெரியுது, இருந்தாலும் நீங்கள் மழுப்புறீங்க. தாத்தா என்ன சொல்கிறாரு? நம்ம எல்லாம் கிறிஸ்துவுக்காக நம்ம வாழ்க்கையே அர்ப்பணிச்சிருக்கோம். நம்ம எல்லாம் பங்குலையும் நம்ம நிறுவனங்கள்லையும் பிஸியாக இருப்போம். ஸோ அதனால் நம்ம எல்லாரும் ஒன்றா ஒரு நாள் சேர்ந்து ஒருவரை தெரிந்து கொண்டு நம்ம உறவை புதுப்பிச்சுக்க இன்றைக்கி எல்லாம் நம்ம கூடியிருக்கோம். அதுக்காக தாத்தா இன்னைக்கு நம்ம மத்தியில் வந்திருக்காரு. சரி தாத்தா, என்ன எப்போதும் எல்லாம் வெள்ளையாக இருக்கும் உங்கள் தோல், ஆனால் பார்த்தா எல்லாம் கருப்பாக கிடக்க கை காலெலாம், என்ன விஷயம்? எனக்கே புரியல. நான் இந்த ஃபெயில் ஆகிட்டேன். இப்போ சகோதரர்கிட்ட கொடுக்குறேன். தாத்தா என்ன சொல்கிறேன்னா 3 நாளாக மழையாம், க்ளவுஸோடு தான் வந்தாராம். மழையில் நனைஞ்சனால வெளியே துவைச்சி காய போட்டு வந்துட்டேன். ஒரு வார்த்தை சொல்லாமல் டக்குன்னு உள்ளே வாங்கன்னு சொன்னனால வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. தாத்தா, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்துட்டீங்க. வந்துட்டு சும்மா ஆடிட்டு பிரியாணி தின்ட்டு போகலான்னு நினைக்காதீங்க. எதனாச்சும் கிறிஸ்மஸ் மெசேஜ் சொல்லிட்டு போங்க. தாத்தா எனக்கு ஒரு டவுட்டு தாத்தா. வந்துட்டீங்க சரி, எங்கே தங்குவீங்க? ஆஹா, சாப்பிட்டு முடித்த பின்னாடி பிஷப் ரூமுக்கு பக்கத்தில் ஒரு ரூம் போட்டு கொடுத்துருக்காங்களாம். அங்கே தங்கிட்டு அதுக்கப்புறம் எங்கே தாத்தா போவீங்க? அதுக்கப்புறம் 2 நாள் கழித்து புதுசாக பிஷப்பான ஒரு ஊரில் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்ருக்காங்களாம் தாத்தா. அதுக்கு போகிறீங்க தாத்தா? எனக்கு இன்னொரு டவுட்டு. எப்போ பார்த்தாலும் இந்த சகப்பு வெள்ளை
ஏன் தாத்தா 2 கலர்லேயே வரீங்க? ஏன் வேறு கலரில் ட்ரெஸ் இல்லையா? இது தான் துவைச்சி போட்டு வரீங்களா? தாத்தா என்ன சொல்ல வராரு, சிவப்பு ட்ரெஸ்ஸு இயேசுவின் திரு ரத்தத்தை குறிக்குதான், வெள்ளை ட்ரெஸ்ஸு தூய்மையை குறிக்குதான். நம்ம எல்லாருமே இயேசுவின் பிறப்பால், இயேசு சிந்திய ரத்தத்தால் தூய்மையான வாழ்வுக்கு அழைக்கப்பட்டிருக்கோம். அதன் அடையாளமாக நான் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வரேன் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. தாத்தா நீங்கள் சொன்ன கருத்தெல்லாம் சரி. நான் முதல்ல ஒரு கொஸ்டின் கேட்டேன், கிறிஸ்மஸ் மெசேஜ் சொல்லுங்கன்னு சொன்னேன். நீங்கள் இன்னும் சொல்லலை, என்ன சொல்ல வரீங்க? தாத்தா பாட்டு பாடுறீங்களா இல்லை மெசேஜ் சொல்கிறீங்களா? எனக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்குது. ஆனால் இதுக்கு தான் ஒழுங்காக படின்னு சொன்னேன். 6 மாதம் லாங்குவேஜ் படித்து 5 மாதம் எக்ஸாம் எழுதி 3 மாதத்தில் 2 அரியரை வச்சு 2 மாதத்தில் 2 அரியரை பாஸ் பண்ணி எல்லாம் லாங்குவேஜ் கற்றுட்டு வந்தேன்னு சொன்னது கரெக்ட் ஆயிடுச்சா? தாத்தா என்ன சொல்கிறாரு தெரியுமா? நான் இந்த உலகத்துக்கு அது மட்டும் இல்லாமல் நமக்கு கொடுக்குற மெசேஜ் என்னன்னா, இறைவனாக இருந்த அவர் மனிதனாக பிறந்து வந்தார். எதுக்காக? மனிதனாக இருக்க நாம் புனிதத்தன்மையோடு இருக்கணும். இன்னும் குறிப்பாக அருள் பணியாளர்களாக, அருள் சகோதரிகளாக இருக்கக்கூடிய நாம் மனிதத்தன்மையோடு இருந்த பொழுதிலும் புனிதத்தை நோக்கி பயணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி தாத்தா பயணிக்கிறது? தாத்தா என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேஞ்சரில் பிறந்த மாதிரி நமது உள்ளங்களில் பிறக்க போகிறாராம். ஸோ அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ அந்த மேஞ்சர்ஸ் எவ்வாறு கம்ஃபர்டபுளாக பார்த்துக்கிச்சோ அதே போலவே நம்மளும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்ம உள்ளத்தில் ஏற்று அவரை மகிழ்ச்சியாக கம்ஃபர்டபுளாக வச்சுருக்கணும்னு தாத்தா சொல்கிறாரு. தாத்தா அதெல்லாம் சரி, அடுத்து என்ன சொல்ல வரீங்க அதிலிருந்து? தாத்தா இப்போ தான் எனக்கு ஓரளவு புரியுது. கிறிஸ்மஸ் தாத்தா என்ன சொல்கிறாருன்னா, இடையர்கள் எப்படி இயேசுனுடைய பிறப்பு செய்தியை கேட்டு மெசியா பிறந்திருக்காருன்னு கேட்ட செய்தியை கேட்ட உடனே இயேசுவை பார்க்க சென்றார்களோ அதுபோல் நாமும் நம்ம உள்ளதை தூய்மைப்படுத்தி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நோக்கிய நமது பயணம் இருக்க வேண்டும் என்றதை இப்போ சொல்கிறாரு. தாத்தா வேற என்ன தாத்தா கிறிஸ்மஸ் மெசேஜ்? சத்தியமாக புரியலை தாத்தா. 2 அரியர் திரும்படி சொல்லுங்கள். தாத்தா என்ன சொல்கிறாருன்னா, இயேசு பிறந்த உடனே 3 அரசர்கள் பரிசு கொண்டு போனாங்கல்ல, அதுபோல் இன்னைக்கு அவருக்காக பணி செய்து கொண்டிருக்கின்ற நாம் எல்லாருமே 3 பரிசை கொண்டு போகணும். அது நம்ம மற்ற காங்கிரிகேஷன் சிஸ்டர்ஸ் ஃபாதர்ஸாக இருக்கட்டும் அல்லது அறிவிக்க நம்மளுடைய மறைமாவட்ட குருக்களாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே 3 விஷயம் ரொம்ப முக்கியம். என்னென்ன விஷயம்? பாவர்ட்டி. எல்லாம் தூங்கிட்டீங்க போல. தாத்தா எல்லாம் தூங்கிட்டாங்க, அதான் பேசுகிறீங்களா? அச்சோ தாத்தா 4 பேர்த்து பேரை சொல்கிறாரு. சத்தமாக சொல்லிருங்களா? பேர் சொல்லுவார் போல். என்னென்ன 3 விஷயம்? மறந்து போச்சு சார். பாவர்ட்டி, அடுத்து இதை 3ஐயும் இன்னைக்கு எப்படி அந்த அரசர்கள் பரிசு பொருளை இயேசுவுக்கு கொண்டு வந்தாங்களோ அதே போல் நாம் அனைவருமே இயேசுவுக்கு பரிசு பொருளை அதை கொடுக்கணும்னு சொல்லி நான் சொல்லலை. யார் சொல்கிறா? தாத்தா சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தாத்தாவை நீங்கள் வெளியே கூப்பிட்டு கூட நல்லா கவனிக்கலாம். தாத்தா வேற என்ன மெசேஜ் தாத்தா? தாத்தா என்ன சொல்கிறாருன்னா, இப்போ இருக்க இந்த சந்தோஷம் உங்களுடைய வாழ்க்கையிலே எல்லாத்துக்குமே இருக்குன்னு சொல்லி நமக்காக இயேசுக்கிட்ட வேண்டிக்கிறேன்னு தாத்தா சொல்கிறாங்க. தாத்தா ஏதோ கொஞ்சம் அப்படியே ஆடுற மாதிரி இருக்குது. சுகர் மாத்திரை கொடுத்துருவோமா தாத்தா? அந்த சுகர் மாத்திரை அங்கே இருக்குது பாருங்கள். நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும், துக்கங்கள் இருக்கும், துன்பங்கள் இருக்கும். அது எல்லாத்துக்குமே ஒரே மாத்திரை, ஒரே டேப்லெட். எனவே இந்த கிறிஸ்து பிறப்பை நல்ல முறையில் கொண்டாடுவோம். திரும்படி பாட்டை போடுங்க. தாத்தா சும்மா நடக்க மாட்டார், ஆடிக்கிட்டே தான்.
இருக்கட்டும் தாத்தா, சும்மா ஆடுறீங்க. நம் ஆயரோடு கிறிஸ்து பிறப்பு விழா வாழ்த்தை தெரிவித்துக் கொள்ள துறவியர் பேரவைத் தலைவர் அருள் பணியாளர் மரிவளன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ஆண்டவர் இயேசுவிலும் அன்னை மரியிலும் என் பாசத்துக்குரிய ஆயரவர்களே, குருக்களே, துறவியரே, உங்கள் அனைவருக்கும் பாசமான வாழ்த்துக்கள். சில மாதங்களுக்கு முன்னால் வேளாங்கண்ணியில் நடந்த தமிழ்நாடு பாண்டிச்சேரி துறவியர் கூட்டத்தில், பொதுக்கூட்டத்தில் நானும் கலந்து கொண்டேன். அந்த கூட்டத்தில் பல மறை மாவட்டங்களிலிருந்து துறவியர் வந்திருந்தார்கள். ஏறக்குறைய எல்லோருமே வேதனையோடு சில விஷயங்களை சொன்னார்கள். நாங்கள் மதிக்கப்படுவதில்லை, நாங்கள் எங்களுடைய பணி அங்கீகரிக்கப்படுவதில்லை என்றெல்லாம். ஆனால் எனக்கு அது மாறுபட்டு தெரிந்தது. நான் எழுந்து சொன்னேன், எங்களுடைய மறை மாவட்டத்தில் நாங்கள் உண்மையிலேயே மறை மாவட்ட ஆயர், குருக்கள், துறவியர் மிக மிக இணைந்து இணக்கமாக செயலாற்றி கொண்டிருக்கின்றோம். நீங்கள் சொல்வது எனக்கு புதிதாக இருக்கின்றது என்று. உண்மைதான். ஒரு மறை மாவட்டம் தல திருச்சபை திரு அவை முறையாக இறையாட்சி பணி ஆற்ற வேண்டுமென்றால் ஆயரவர்கள், மறை மாவட்ட குருக்கள், துறவியர் அனைவரும் இணைந்து இணக்கமாக செயல்பட வேண்டும். ஒரு மறை மாவட்டத்தினுடைய தலைவர் ஆயரவர்கள், ஆயரவருடைய வழிகாட்டலில் அவருடைய ஆணையை ஏற்று நாம் அனைவரும் பணியாற்றுகின்றோம். இதுதான் திரு அவையினுடைய பாரம்பரியம். நம்முடைய மறை மாவட்டத்தை பொறுத்தளவில் உண்மையிலேயே அதை நான் முழுக்க என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்ல முடியும். நாம் துறவிகள் சுதந்திரமாக, சுபிட்சமாக, மகிழ்ச்சியாக, நிறைவாக பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். இதுவரையில் எனக்கு தெரிஞ்சு இந்த 1.5 வருஷத்தில் எந்த பிரச்சனை, அந்த பார் சொன்னார், இந்த பார் சொன்னார் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஆயர் தொடங்கி அனைத்து அருள் பணியாளர்களும் நம்முடைய பணிகளை உண்மையிலேயே அங்கீகரித்து உற்சாகப்படுத்துகின்றார்கள். ஆகவே இந்த வேளையில் நம்முடைய திண்டுக்கல் மறை மாவட்ட துறவியர் பேரவை சார்பாக நம்முடைய பாசத்துக்குரிய மேதக ஆயர் அவர்களுக்கும் நம்முடைய மறை மாவட்ட குருக்களுக்கும் வளமான வரங்கள் நிறைந்த, ஆசி நிறைந்த, ஜெபங்கள் நிறைந்த கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களையும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. தேங்க்யூ. தனது நூலை அறிமுகம் செய்ய அருள் பணியாளர் பிலிப் சுதாகர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். ஆயர், அருட்சகோதரர்கள், குருக்கள், கன்னியர் என்று ஒரு மகிழ்ச்சியான சூழலில் ஆண்டுக்கு ஒரு முறை தான் நாம் இப்படி இவ்வளோ மகிழ்ச்சியாக குழுமி இருக்கின்றோம். இதில் இயேசு பிரபு விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். திண்டுக்கல் மறை மாவட்ட இளைஞர் பணிக்குழு, தொழிலாளர் நலப்பணிக்குழு 2025 முதல் ஒரு மின்னிதழை கொண்டு வர திட்டமிட்டிருக்கிறோம். இந்த மின்னிதழ் என்பது நம்முடைய சமூகத்தில், சமயத்தில், விவிலியத்தில் வருகின்ற மாற்று கருத்துக்களை உள்ளடக்கியதாக இருக்கும். இப்பொழுது வழக்கமாக புத்தகங்கள் வாசிக்கிற
நிலை குறைந்து கொண்டே போகின்றது, அல்லது புத்தகங்கள் அறவே வாசிக்கப்படுவதே இல்லை. வாங்குகிறோம் ஆனால் வாசிப்பதில்லை. எனவே தான் இதை ஒரு மின்னிதழாக, அதுவும் விருப்பப்பட்டவர்களுக்கு மட்டும் என்று இந்த இதழானது அறிமுகப்படுத்தப்படுகின்றது. அதில் வருகின்ற ஒரு சிலவற்றை நாம் அரைத்தமாகவே அரைக்க வேண்டாம், அதற்கு மாறாக பல புதிய விஷயங்களை நாம் கொண்டு வர வேண்டும் என்ற சூழலில் இதை சொல்லுகின்றோம். தந்தை ஜெரோம் அவர்கள் இங்கே வலியுறுத்தினார், எல்லாம் வணிகமயமாகி கொண்டிருக்கிறது. இயேசுவும் கூட வணிகமயமாகிறார். கடவுளையும் விற்பனைக்குரிய ஒரு பண்டமாக மாற்றிக்கொண்டிருக்கிற இந்த சூழலில் தான் நாம் உரத்து சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். முதலில் இந்த மின்னிதழில் இடம்பெறுகின்ற பல்வேறு தலைப்புகளில் ஒரு சிலவற்றை மட்டும் கோடிட்டு காண்பிக்கிறேன். பன்முக இயேசு, நாசரேத்தூர் இயேசு, ஆசிய இயேசு, ஐரோப்பிய இயேசு, ஆப்பிரிக்க இயேசு, வரலாற்று இயேசு, விவிலிய இயேசு, முதல் கிறிஸ்தவர் இயேசு, இடைக்கால இயேசு, லத்தீன் அமெரிக்க இயேசு, சரி இந்திய இயேசு எப்போது வருவாரா? குழந்தை இயேசு இருக்கிறார், இளைஞர் இயேசு எங்கே அல்லது ஏன் இல்லை? அமைதி இயேசு, பேசவே முடியாத குழந்தை இயேசு இருக்கிறார், பேசிக்கொண்டிருந்த அந்த சாட்டை எடுத்த அந்த இயேசு எங்கே? மகிழ்ச்சியான இயேசு, அவரும் கூட தொலைத்து விட்டோம். ரொம்ப சோகமான இயேசுவை வாழ்நாள் முழுவதும் கொண்டு வந்து நிறுத்துகிறோம். மகிழ்ச்சி இயேசுவை அல்லது குழந்தைகளோடு கொண்டாடி கொண்டிருந்த இயேசுவை எங்கும் காண முடியவில்லையே. இந்த பன்முக இயேசு எப்பொழுது வருவார்? அது ஒன்று. ஜாதிகளாக பிளவுண்டு ஒரே சமயமாக சேர்ந்து விடாமல் இருக்கிற நாம் நம்முடைய சமத்துவ இயேசுவை எப்பொழுது கொண்டு வரப்போகிறோம்? சகோதரத்துவ இயேசுவை, சமநீதி இயேசுவை, சமூக நீதி இயேசுவை எப்பொழுது கொண்டு வர இருக்கின்றோம்? இயேசுவினுடைய பன்முகங்களுக்கு பின்னால் ஒரே முகம்தான், ஒருவர்தான் இயேசு. அனைவரும் ஒன்றாக இருப்பார்களாக என்று சொன்னார் அல்லவா? இயேசுவின் நண்பர்கள் நாம் என்றால் இந்த இப்படிப்பட்ட ஒரு சமத்துவ சமூக நீதி உள்ள ஒரு இயேசுவை, சிரிக்கின்ற இயேசுவை நாம் கொண்டு வரப்போகிறோம். அதே போன்று மரியாளை பற்றிய ஒரு தொடர். அந்த மரியாள், அவருக்கு ஒரு மாற்று முகம் இருக்கிறது, அதை நாம் மறைத்து விட்டோம். மரியாள் தான் முதல் பெண் குரு. அவருடைய உடை சீருடை என்பது குருத்தூர்களுக்கான சீருடை. அது பைசாந்தியன் காலத்தில் மரியாளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு வரை பெண் குருக்கள் என்பது இன்னும் இல்லாத ஒன்றாக இருக்கிறது. மரியாளின் தலையை சுற்றியுள்ள அந்த ஒளிவட்டம் என்பது பிரபஞ்சத்திற்கான ஆசிய குறியீடு, ஞானத்தின் உறைவிடம். இதே போன்று இன்னும் இறைவாக்கினர்களையும் நாம் கைவிடுகின்றோம் அல்லவா? மொய்சன், எலியா, ஆமோஸ், எரேமியா, எசையா என்று தொடங்கி எத்தனையோ இறைவாக்கினர்கள். இன்றைக்கு வரை பல இறைவாக்கினர்கள் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். நாம் அமைப்புகளுடைய உருவாக்கங்களாக இருக்கிறோம். நாம் யார் முதுகிலேறி யார் பக்கம் சேர்ந்து கொண்டு யாரையெல்லாம் கைவிடுகிறோம் என்பதை மனதின் குரலாக இந்த இறைவாக்கினர்கள் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை அவர்களுடைய சொற்கள் நம்மை காயப்படுத்தலாம், ஆனால் அவை நம்மை குணப்படுத்த கூறப்பட்டவை. ஆனால் அவர்களை நாம் இறைவாக்கினர்களை பைத்தியக்காரர்கள், வாழத் தெரியாதவர்கள் என்று ஓரங்கட்டுகிறோம். அண்மையில் நம்மால் ஓரங்கட்டப்பட்ட ஒருவர் தான் தந்தை ஸ்டான் சாமி அவர்கள். ஆஸ்கார் ரோமேரோ அவர்கள் கூறியது போல் நாம் ஒவ்வொருவரும் இறைவாக்கினர். அதையெல்லாம் வலியுறுத்துகின்றது ஒன்றாக இருக்கிறது. நற்செய்தியை பற்றியும் நாம் அரைத்த மாவு என்று இல்லாமல் புதிய விஷயங்களை நாம் கொண்டு போய் சேர்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதற்கு முதலில் இந்த மின்னிதழிலே வரப்போகின்றது மார்க்கினுடைய நற்செய்தி. அதில் குறிப்பாக உற்சாகமான ஒரு நடை அதில் இருக்கின்றது. நற்செய்தி என்ற சொல்லே ஆன்மீக சொல் அல்ல, கிறிஸ்தவர்கள் கண்டுபிடித்த சொல்லும் அல்ல, அது ரோமிய அரசர்கள் கண்டுபிடித்தது தான் குட் நியூஸ். அதுவும் அரசியல் சொல்லது. அரசியல் அறிவிக்கைக்காக ரோமிய அரசர்கள் கொண்டு வந்தது தான் அந்த நற்செய்தி. அதை நாம் எடுத்து ஒரு ஆன்மீகத்திற்காக மட்டுமே என்று குறுக்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் அதே போன்று சீடர்கள் என்று பேசுகிறோம், பின்பற்றுகள் என்று பேசுவதில்லை. மார்க்கு நற்செய்தியில் எங்குமே சீடர்கள் என்ற சொல்லே பயன்படுத்தப்படவில்லை. சீடர்களுக்கு பதிலாக பின்பற்றுவர்கள் என்ற சொல் தான் பயன்படுத்தப்படுகிறது. அது 8வது அதிகாரம் தான் மிக முக்கியமான ஒன்று. இதில் நாம் எங்கு தொடங்கினோமோ அங்கு தான் திரும்ப செல்லுகின்றோம். சீடர்கள் என்று சொல்லுகிறோம் அல்லவா? இயேசு பின்பற்றுவர்கள் எங்கு செல்ல வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துகிறது. இப்படி நற்செய்திக்கு ஒரு மாற்று பார்வை, இறைவாக்கினர்களுக்கு, அன்னை மரியாளுக்கு, இயேசுவிற்கு, இப்படி பன்முகங்கள் இருப்பதையெல்லாம் நாம் இன்றைக்கு கொண்டு வர வேண்டும். அவர்கள் பேச நம்மால் வைக்க முடியும். அதற்கான ஒரு மின்னிதழை இந்த ஆண்டிலிருந்து தொடங்குகிறோம். இது எல்லோருக்கும் அனுப்பப்படுவதில்லை. யாருக்கு வேண்டுமோ அவர்களுக்கு மட்டும்தான் இது அனுப்பி வைக்கப்படும். இந்த கருத்துக்களை யாரும் திணிக்கப்படுவதும் அல்ல. அந்த எண்ணை சொல்லுகிறேன், தொடர்பு எண்ணை சொல்லுகிறேன், தொடர்பு எண்ணை குறித்து கொள்ளுங்கள். அதற்கு ஒரு தவறிய அழைப்பு மட்டும் கொடுங்கள். அது உங்களுக்கு இலவயமாகத்தான் இவை அனுப்பப்படும். இந்த மின்னிதழ் முற்றிலும் இலவயமாக உங்களுக்கு அனுப்பப்படும். இந்த மின்னிதழுக்கான தொடர்பு எண் தயவுசெய்து குறித்து கொள்ளுங்கள்.
86 68 12 96 45. விரும்பியவர்கள் தவறி அழைப்பு கொடுங்கள். உடனடியாக உங்களுக்கு இப்பொழுது இந்த கருத்துக்கள் உங்களுக்கு உடனடியாக அனுப்பப்படும். மின்னிதழ் தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு முறை திண்டுக்கல் மறை மாவட்டத்தினுடைய இளைஞர் பணிக்குழு, தொழிலாளர் நலப்பணிக்குழுவின் சார்பாக அனைவருக்கும் இயேசு பிறப்பு விழா வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இறைவார்த்தை பரிசு நிகழ்வை நெறிப்படுத்த திண்டுக்கல் மறை மாவட்ட முதன்மை அருள் பணியாளர் சகாயராஜ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே இதுபோன்று இறை வார்த்தையை பெற்றிருப்பவர்கள் தயவுசெய்து எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். கிடைக்காதவங்களுக்கு ஜெபம் பண்ணிக்கங்க. ஏன்னால் யாரெல்லாம் முதலில் வருகை தந்தார்களோ அவர்களுக்கு தான் கொடுக்கப்பட்டது. சற்று தாமதமாக வந்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இறை வார்த்தையை வீட்டில் வாசித்து தியானிக்கலாம். பரிசு இப்பொழுது ஆயர் அவர்கள் 3 இறை வார்த்தை எடுப்பார்கள். அந்த இறை வார்த்தைக்கு சொந்தக்காரர்கள் அட்டையோடு இங்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். பரிசு பெறுகிற முதல் இறை வார்த்தை, தமக்கு அஞ்சி நடப்போருக்கு ஆண்டவர் ஆசி வழங்குவார். தமக்கு அஞ்சி நடப்போருக்கு ஆண்டவர் ஆசி வழங்குவார். சிஸ்டர் வாங்க, இவ்வளோ யோசிக்கிறீங்களே. லாஸ்ட் இயர் ஆல்சோ யூ காட் த ப்ரைஸ். வெரி குட். நீங்கள் பார்த்துக்குவோம். ஓகே. கரம் தட்டி வாழ்த்துக்களை தெரிவிப்போம். அடுத்த இறை வார்த்தையை ஆயர் அவர்கள் எடுப்பார்கள். நான் உனக்கு வாக்களித்ததை நிறைவேற்றும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன். நான் மட்டும்தான் இருக்கேன் சிஸ்டர். வாங்க வாங்க. கரெக்டாக தான் இருக்குது. நான் உனக்கு வாக்களித்ததை நிறைவேற்றும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன். மூன்றாவதாக, ஆண்டவருக்கென்றே நாம் காத்திருந்தோம், இவர் நம்மை விடுவிப்பார். வாங்க, அருள் சகோதரிகளாக இருக்கிறாங்க. இப்போ அருள் பணியாளர் பெற்றுக்கொள்கிறார். வாங்க வாங்க. ஓகே சாமி. நன்றி. அடுத்ததாக 2 கேள்விகள் எல்லோருக்குமானது. தயவுசெய்து பதில் தெரிந்தவங்க உடனே சொல்லிடாதீங்க, கையை உயர்த்துங்க. எனக்கு கொஞ்சம் கண்ணு நல்லா தெரியும், கண்ணாடி வேறு புதுசாக போட்டிருக்கிறேன். அதனால் அங்கேருந்து பார்த்து கேள்வியை சொல்ல ரூபன் கை உயர்த்துறீங்க. உங்களுடைய கை உயர்த்தல் ஏற்றுக்கொள்ளப்படாது. முதல் கேள்வி, ஒவ்வொரு ஆண்டும் திருத்தந்தை அவர்கள் ஜனவரி 1ஆம் தேதி உலக அமைதி தினமாக செய்தி கொடுப்பார். வருகிற 2025ஆம் ஆண்டு 1ஆம் தேதிக்கான செய்திக்கான மைய கருத்து என்ன? சாமி சொல்லாதீங்க, கையை மட்டும் உயர்த்துங்க. சாமி தான் முதல்ல உயர்த்தினார். அருள்பணி சாம்சன் அவர்கள் மிக சரியாக சொல்லியிருக்கிறார்கள். Forgive us our trespasses, grant us your peace. சாமி இங்கே வந்து பரிசு வாங்கிக்கோங்க. பிஷப் தான் போகணும் போல் பரிசு. ஆயர் அவர்களே வருகை தருகிறார் சாம்சன் அடிகளாருக்காக. அங்கே இருங்க சாமி. அடுத்த கேள்வி, திருத்தந்தை அவர்கள் இதுவரைக்கும் 4 என்சைக்ளிக்கல்ஸ் எழுதியிருக்கிறாங்க. அந்த 4இன் பெயர்கள் அறிந்தவர்கள் கைகளை உயர்த்துங்கள். 4 என்சைக்ளிக்கல்ஸ். சரி, இது கடினமான கேள்வி போல் தெரியுது. சரிங்களா?
கடைசியாக வந்த என்சைக்கிளிக்கில் நான் சொல்லிடுறேன். கடைசி சிஸ்டர் என்ன உயர்த்துறீங்க? 4 சொல்கிறீங்களா அல்ல கடைசியாக வந்ததை சொல்ல வரீங்களா? இல்லை, மொத்தம் 4 என்சைக்கிள்கள். கடைசியாக வந்தது பார்த்து சொல்கிறேன். டிலெக்ஸித் நோஸ், அது வந்து ஹீ லவ்ட் அஸ் ஆன் த ஹியூமன் அண்ட் டிவைன் லவ் ஆஃப் த ஹார்ட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இது கடைசியாக வந்த என்சைக்கிளிக்கல். இப்போ கேள்வி, திருத்தந்தை பிரான்சிஸ் எழுதிய முதல் என்சைக்கிளிக்கல் என்ன? கூட்டத்தில் கோவிந்தா போட்டால் பரிசு யாருக்கும் இல்லை, கம்பெனிக்கு தான் பரிசு. ஆனால் அது தவறான பதில். லவ்தாத்தே சி வந்து கடைசி முத எழுதுனதில்லை. சாமி கரெக்டாக சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. லூமன் ஃபீதை 2013 ஃபெய்த்தை பற்றி எழுதுனதான் முதல் என்சைக்கிளிக்கல். சாமி வாங்க வந்து பரிசு வாங்கிக்கோங்க. அவர் எழுதின முதல் என்சைக்கிளிக்கல் லூமன் ஃபீதை, 2வது லவ்தாத்தே சி, 3வது ஃப்ரெத்தல்லி தூத்தி, 4வது டிலெக்ஸித் நோஸ். அனைவருக்கும் நன்றி. அன்பிற்குரியவர்களே, இப்பொழுது நம் ஆயர் அவர்கள் கிறிஸ்து பிறப்பு விழாவின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் வண்ணம் கேக் வெட்டுவார். திருத்தந்தை பிரான்சிஸ் இறைவா உமக்கு புகழ் என்கின்ற சுற்றுச்சூழல் பெருங்காப்பியத்தில் நன்றி கூறுவதை பற்றி இவ்வாறு சொல்லுகிறார். நாம் ஒருவருக்கு நன்றி கூறும் பொழுது நம்முடைய இருத்தலுக்கும் இயக்கத்துக்கும் நாம் பிறரை சார்ந்தவர்கள் என்பதை நாம் நன்றி கூறுவது வெளிப்படுத்துகிறது என்று சொல்லுவார். அவ்வகையில் இந்த நிகழ்வு சிறப்பான விதத்தில் நடைபெற உழைத்தது ஒரு கரங்கள் அல்ல, மாறாக பல கரங்கள். அப்பேற்பட்ட பல கரங்களை நன்றியுள்ளத்தோடு நினைத்து பார்க்க வருகிறார் திண்டுக்கல் மறை மாவட்ட முதன்மை அருள் பணியாளர். அனைவருக்கும் வணக்கம். ஏறக்குறைய மணி 1 ஆயிடுச்சு. 1 மணி 3 நிமிடத்துக்குள்ளே நான் முடிச்சிருவேன். அதோடு நம்ம எல்லாரும் உணவருந்த சென்று விடலாம். இன்றைய நாளிலே சங்கமிக்கும் உறவுகள் நிகழ்விற்கு தலைமை தாங்கி அனைவரும் உறவில் பயணிக்க, இன்னும் சிறப்பாக மாற்றுத்திறனாளிகள் ஏழைகள் மீது அக்கறையும் கரிசனையும் கொண்டு வாழ நமக்கு அழைப்பு கொடுத்த நமது மறைமாவட்ட ஆயர் மேதகு தாமஸ் பால்சாமி அவர்களுக்கு கரம் தட்டி நமது நன்றிகளை உரித்தாக்குவோம். இந்த நிகழ்வுகள் சிறப்பாக நடைபெற பல நல்ல உள்ளங்கள் உதவி இருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரையும் நாம் நினைத்து பார்த்து அவர்களை பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம். நேற்று ஒரு டீச்சர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க, ஃபாதர் இன்றைக்கி நிகழ்ச்சி இருக்குமா அப்படின்னாங்க. நான் கேட்டேன், ஏன் டீச்சர் கேட்குறீங்கன்னு. கவர்மெண்ட் 2 நாளாக லீவ் விட்டுருச்சு, பிஸ்னஸ் ஹவுஸில் லீவ் விடுவீங்களா விட மாட்டீங்களா அப்படின்னு. நான் சொன்னேன், பிஸ்னஸ் ஹவுஸில் லீவ் இல்லை, எல்லோரும் வந்துருங்க அப்படின்னு சொன்னோம். ஆகவே இந்த நாளிலே இந்த நிகழ்வை சிறப்பிப்பதற்காக மழையை பாராது, சிரமங்கள் பாராது, நீங்கள் வந்திருப்பது தான் சிறப்பானது, முத்தாய்ப்பானது. ஆகவே உங்கள் ஒவ்வொருவருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை உள்ளம் நிறைந்த உவகையோடும் வாஞ்சையோடும் உரித்தாக்குகிறோம். இருபால் துறவியர் குழுமங்களிலிருந்து வருகை இருக்கக்கூடிய அனைத்து அருள் பணியாளர்கள், அருட்சகோதரிகள், அருட்சகோதரர்கள் அனைவருக்கும், மறைமாவட்ட அருள் பணியாளர்கள், மறைவட்ட முதன்மை அருள் பணியாளர்களுக்கு நமது சிறப்பான நன்றிகள். கரம் தட்டி நன்றிகளை உரித்தாக்குவோம்.
இன்றைய நாளிலே இந்த கிறிஸ்மஸ் செய்தி பகிர்வினை வழங்க வேண்டும் என்று உங்களை நாங்கள் விக்டிமாக பார்க்கல, உங்களை நாங்கள் ரேகிங் பண்ணலை. நீங்கள் செய்தால் நலமாக இருக்கும் என்று தந்தை எல்எக்ஸ் ஜெரோம் அவர்களையும் அருள் பணியாளர் பெர்னாட் ஷா அவர்களையும் கேட்டபொழுது அவர்கள் மிக சிறப்பான செய்தியை நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். இருவருக்கும் நமது உள்ளம் நிறைந்த நன்றிகள். மேலும் இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று நடனம் இருந்தால் தான் நிகழ்ச்சி சிறப்பாக இருக்கும். பேசிக்கிட்டே இருந்தால் எவ்வளோ நேரம் தான் கேட்கறது. ஆகவே 2 பள்ளிகளையும் அணுகிய பொழுது புனித வியாகுல அன்னை மரியின் ஊழியர் சபை அருட்சகோதரிகள், ஆசிரியர் பெருமக்கள், அதே போன்று திருச்சிலுவையில் அருட்சகோதரிகள், ஆசிரியர் பெருமக்கள் மாணவிகளை தயார் செய்து இந்த நிகழ்ச்சியினை வழங்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கு நமது சிறப்பான நன்றிகளும் பாராட்டுகளும். அன்புக்குரியவர்களே, இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெற இந்த ஆயர் இல்லத்தில் உள்ள பல அருள் பணியாளர்கள் பல பணிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். சிறப்பாக நமது மறைமாவட்ட பொருளாளர் பேரருள் பணி சாம்சன் ஆரோக்கியதாஸ் அவர்களும், இன்றைய நாள் நிகழ்விலே வரவேற்புரை வழங்கிய பேரருள் பணி ஜான் பீட்டர் அவர்களும், நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்து வழங்கிய அருள் பணியாளர் ஜான் போஸ்கோ அவர்களுக்கும் நமது சிறப்பான நன்றிகளும் பாராட்டுகளும். இந்த மேடை அலங்காரம் ஒவ்வொரு ஆண்டுமே மிக சிறப்பாக அமைவதற்கு காரணம், மாதா தொலைக்காட்சி நிகழ்வுக்காக மாதா தொலைக்காட்சி தொடர்பாளரும் நமது மறைமாவட்ட சமூக ஊடக பணிக்குழு செயலர் அருள் பணியாளர் அந்தோனிசாமி அவர்கள் அதை சிறப்புற செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு நமது சிறப்பான பாராட்டுகளும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். எந்திரிச்சிட்டாங்க, அதுக்குள்ளேயே இன்னும் ஒரே ஒரு நிமிஷம் முடிச்சிட்றேன். ஆகவே இந்த நாளிலே இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெற ஒத்துழைத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், உதவிகள் வழங்கிய தன்னார்வலர்களுக்கும் நமது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளையும் பாராட்டுக்களையும் உரித்தாக்குகிறோம். மேலும் ஒலி அமைப்புகளை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் நமது சிறப்பான நன்றிகள். தொடக்கத்திலே நமக்கு ஜெப வழிபாட்டை ஒருங்கிணைத்த அருள் பணியாளர் தாமஸ் ஜான் பீட்டர் மற்றும் குழுவினர், ஏன்னா நிறைய பேர் பேசுனாங்க, யாருன்னு தெரியலை நாங்கள் முன்னாடி இருக்கிறதுனால. ஆகவே அவர்களுக்கும் அவர்கள் குழுவினருக்கும் நமது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை உரித்தாக்குகிறோம். ஆகவே மகிழ்ச்சியில் பங்கு கொண்டு உறவில் வளர உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி. பாப்பிரை பண்ணுக்காக எழுந்து நிற்போம். ரோமை ராஜபூபனே நமோ நமோ, ரோமை ராஜபூபனே நமோ நமோ, திருச்சபையின் தலைவராக ஜெனித்த மாதவா, திருச்சபையின் தலைவராக ஜெனித்த மாதவா, உமை நாடி தேடி நமஸ்கரிக்கின்றோம், உமை நாடி தேடி நமஸ்கரிக்கின்றோம். ரோமை ராஜபூபனே நமோ நமோ, ரோமை ராஜபூபனே நமோ நமோ. நன்றி. உறவில் உணவில் மகிழுங்கள்.